சங்கீதம் 51வது அதிகாரம் அதனுடைய 12வது சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம். சங்கீதம் 51வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆச்சரியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி என்னை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நாம என்னை தாங்குகிறார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் நம்மளை புதிதாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு கேட்டாலும் சொல்ல போறான் நீ. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ரட்சணிய கேடத்தினால் கொம்பினால் என்னை என்ன செஞ்சு ஆண்டவர் பாதுகாக்கிறார் சொல்ல போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிங்கள். எரேமியா, ஸ்தோத்திரம். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. வேகமாக போவோம். எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அவர்கள் முன்னே விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நாமளே சொல்லியிருப்போம், எனக்கு வாழ்க்கை இப்படி தான், கொஞ்ச நாள் சந்தோஷம் இருக்கான், அடுத்த அடியன் சண்டையும் வெகலமாக தான் இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்லுகிற உங்களுக்கு ஆண்டவர் தருகிற காரியம் அந்த வசனத்தை ஒருக்க கூட வாசியுங்கள். அவர்கள் விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று சொல்லி பேரிட்டபடியால் ஆரோக்கியத்தை ஆண்டவர் வர பண்ணுகிற ஃபெய்த், ஒரு ஆரோக்கியம். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆரோக்கியம் சொல்லக்கூடியது நான் விசுவாச நம்பிக்கை குறித்து நான் பற்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிதான ஒரு காரியம், ஒரு புதிதான ஒரு நம்பிக்கை, ஒரு புதிதான விசுவாசம், ஒரு இது சொல்லுவாங்களா, ஒரு வைராக்கியமான விசுவாசம். அல்லேலூயா. ஒரு உறுதியுள்ள விசுவாசம் ஆண்டவர் தர இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப அவர் இரண்டாவது செய்த காரியம் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் புதிதாக்குகிறார். மூன்றாவது நம்முடைய பலத்தை அவர் புதிதாக்குகிறார். வாசிங்க ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. ஒரு புது பலன். அல்லேலூயா. ஒரு புது பலன். இருக்கிற பலத்தோட போய் என்று சொன்ன ஆண்டவர், செய் என்று சொன்ன ஆண்டவர், செய் என்று சொல்லி ஜெயிக்க நில் என்று சொன்ன ஆண்டவர் புது பலனை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சங்கீதம் 23:3 வாசிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் சங்கீதம் 23:3. அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகள், ஒரு புதிய பலத்தோட நீதியின் பாதைகள் என்னை நடத்துகிறான் பார்க்கிறோம்.